இப்போ இருக்கக்கூடிய வெப்பம் எப்போ குறையும் சார்? எப்போ குறைய தொடங்கும்? குறையனா அன்றன்றுக்குள்ள நிலைமை அன்று இப்போது இடியுடன் கூடிய மழை அன்று பெய்யுதுன்னு வச்சுக்கோ. வெப்பத்தை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் மழை பெஞ்சதுன்னா குறைஞ்சிரும். இல்லை, வழக்கமாக இந்த கோடை காலம் அப்படின்னும் போது மே மாதம் உக்கிரமடையும், ஏப்ரல் தொடங்கி மே மாதம் உக்கிரமடையும், அதுக்கப்புறம் எப்போ படிப்படியாக குறையும் சார்? பொதுவாக என்ன ஆகும்னாக்கா ஜூன் ஜூலைக்கு அப்புறம்லாம் குறைஞ்சிரும், கொஞ்சமாக குறையும் ஆகஸ்ட். ஆனாலும் அந்த சில நாட்கள் நடுவில் ஒரு சில நாட்களில் இந்த கடல் காற்றே தொடங்காத இந்த நிலக்காற்றே அதிகமாக வீசினா அன்று ஏதான ஒரு நாள் அன்றைக்கு வெப்பநிலை உயர்வு இருக்கும். ஸோ அதனால் அந்த அன்று என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கடல் காற்றானது உங்களுக்கு 10:30 மணி அளவிலே தொடங்கினால் உயர்ந்தபட்ச வெப்பநிலை இயல்பு நிலையில் இருக்கும். அது எந்த அளவுக்கு தாமதப்படுகிறதோ அந்த அளவுக்கு வெப்பநிலை உயரும். அப்போ இந்த உள் மாவட்டங்களில் மழை பொழிவு இருந்தால் மட்டும்தான், மழை பொழிவு மட்டுமே ஒரே இது ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடிய தீர்வு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இயற்கையை நம்ம வீட்டில் சுற்றி மரங்கள்லாம் வைத்துக்கொள்வது ஓரளவுக்கு நல்லது. இப்போ இந்த மழைக்காலங்களில் நம்ம ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்படும். வழக்கத்தை விட எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு அதிகமாக இல்லை, நம்ம நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்கு. பாருங்கள், 100 சென்டிமீட்டரே பெஞ்சாலும் போகிறதுக்கு வழி இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லையா. 156 சென்டிமீட்டர் சிறப்புஞ்சியில் பெய்யுது. ஏன்னா அது மலை மேலே இருந்தது, அப்படியே கீழே தண்ணி போயிடுது. எங்கே மழை பெஞ்சாலும் அதிகமாக மழை பெஞ்சாலும் அது நீர் போகிறதுக்கு வழி இருந்தால் முடிஞ்சு போச்சு. இங்கே பெய்கிற 30-40 சென்டிமீட்டர்லாம் கூட துபாயில் பெய்யலை. ஆனால் சில மணி நேரம் மழையிலேயே அங்கே நீர் போவதற்கான தடங்கள் அங்கே இல்லை. ஏன்னா அவங்க அதிகமாக மழை பெறக்கூடிய நாடு இல்லை. ஸோ அதனால் ஒரு 10-15 சென்டிமீட்டருக்கே அங்கே வதக்கக்கூடிய நிலை வந்தது. அதுதான். இல்லை, இப்போ வெயில் காலங்கள்லையும் இந்த மாதிரி சொல்கிறாங்க, மஞ்சள் அலர்ட், ரெட் அலர்ட் சொல்கிறாங்க. அது என்ன குறியீடு? ஏன்னா வெப்பம் அதிகமாக இருந்தால் நம்ம வெளியில் செல்லக்கூடாது. கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக்னு நம்ம உடல் தாங்கக்கூடிய அளவு. நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் என்ன 98.4 தான் நார்மல் டெம்பரேச்சர். தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கும்போது அது கரஸ்பாண்டிங் இதை பாருங்க, செல்சியஸு உங்களுக்கு எவ்வளோ வருது? அது 37 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 37 டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்கும்பொழுது அது 38ன்னா நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுள் தான். அது 40க்கெல்லாம் மேலே போனால் அன்கம்ஃபர்டபுள் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு அதுதான் மெயின் காரணம். நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி வெளியில் இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த ஏசியில் இருந்து பழகிட்டோம் நம்ம. ஸோ அதனால் அந்த கம்ஃபர்ட் லெவல் காரில் போகும்போதும் வேண்டியிருக்கு, வீட்டில் இருக்கும்போது வேண்டியிருக்கு, எல்லா இடத்தையும் நம்ம இருக்குது. அதுதான் இன்னொரு காரணம். சரிங்க சார். இப்போது முன்னேற்றம்ங்கிறது, வளர்ச்சிங்கிறது தேவை தான். நீங்கள் சொன்னீங்க நிறைய நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, கட்டிடங்கள், உயர்ந்த கட்டிடங்கள், இயற்கை சூழலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இதெல்லாம் வளர்ச்சிக்கான விஷயமா இருந்தாலும் இயற்கை சார்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஆபத்தான விஷயம் தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதை நம்ம தடுக்க முடியாதுல்ல சார்? வளர்ச்சி அடிக்கிறது தடுக்க முடியாது, கட்டிடங்கள் கட்டுறது, நீர்நிலை ஆக்கிரமிப்புலாம் தடுக்க முடியாது. அப்போ இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன முடிவு சார்? இயற்கை எப்படி என்ன விளைவு ஏற்படும்? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பில்டிங் பெருசாக கட்டிவிட்டோம், 200 வீடு 300 வீடு இருக்குது. அந்த ஓப்பன் இடத்துல ஒரு குளத்தை வெட்டுங்க. அங்கே நம்ம கழிவு நீர் வரும் இல்லையா, அந்த கழிவு நீர் சுத்திகரித்து அந்த நீர்நிலையில் விட்டுடுங்க. அங்கே ஒரு குளம் உருவாகி அங்கே வெப்பத்தை குறைக்கும். அது இப்போது அந்த ஐஐடி வளாகம்லாம் இருக்குது. அங்கே குடி தண்ணீருக்கு தனி பைப்பு, சுத்திகரிக்கப்பட்ட நீர் தான் நம்ம மற்ற பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகின்றார்கள், இந்த டாய்லெட் இதுக்கெல்லாம். ஸோ அப்படி பயன்படுத்துவது மூலம் உங்களுக்கு என்னன்னாக்க அந்த நீர் சுத்திகரிக்கப்பட்டு டாய்லெட்டுக்கும் பயன்படுத்துகிறோம், அடுத்து செடிகளுக்கும் விடுறோம், செடி நல்லா வளரும். அடுத்தது அந்த நீர்நிலை உருவாக்கப்பட்டு அந்த நீர்லேயும் போய் அது ஒரு குளத்துக்கும் போயிடும். அதனால் உங்களுக்கு வெப்பம் கட்டுப்படுத்தப்படும். இப்போ இங்கே இருக்கிற மற்ற பகுதிகளில் உள்ள வெப்பநிலையும் அந்த வளாகத்துக்குள் சென்று நீங்கள் இருக்கக்கூடிய வெப்பநிலையும் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில டிகிரி குறைவாக இருக்கும் அங்கே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்களே சார், அது என்ன சார் எல்னினோ? எல்னினோன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேனே. இந்த இது இப்போ தென் அமெரிக்கா. சரிங்க சார். சவுத் அமெரிக்கா. இங்கே பாருங்கள், இந்த நீரோட்டங்கிறது தெற்குலேருந்து போகிறது பாருங்கள், கடல் நீரோட்டம். இது இங்கே வேகமாக போகும். அது ஹம்போல்ட் கரண்ட்டுமாங்க, பெரியன் கரண்ட்டுமாங்க. அது தெற்கு தென் தூரத்துலேருந்து வருது. அது கண்டிப்பாக பொதுவாக குளிராகத்தான் இருக்கும், ஏன்னா துருவ பகுதியிலேருந்து வரதுனால. சரி. சில வருடம் என்ன ஆகும்னா நீரோட்டமா சார்? அது நீரோட்டம், கடல் நீரோட்டம். அது என்ன ஆகும்னா சில வருடம் நிலநடுக்கோட்டு பகுதியில் இந்த வெப்பமான நீர் அங்கே வர ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ஈக்குவேட்டர்ல வரும், தென்தூரில் இருந்து வராது.
அந்த நிகழ்வை தான் என்ன பண்ணோம்னா எல் நீனோங்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்பானிய சொல், கொரியாந்த தில் நினாய் அப்படிம்பாங்க. நினாய்னா யங் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நினாய் அப்படிம்பாங்க ஸ்பானிய மொழியில். ஸோ அதனால் அவர் பிறந்த அந்த டைமில் அது முதல்ல அவங்க கண்ணில் படுறது அவங்களுக்கு தோன்றதுனால அது நினாயின்னு சொல்லி எல் நினோ அப்படின்னு அதுலேருந்து வந்துடுது சொல். அதுக்கு எதிர்க்க இயல்பாகவே இந்த தென்தூரத்தை வரக்கூடிய கடல் நீரோட்டம் வந்து அதிகமான குளிரோட நீரோட்டமாக இருந்ததுன்னா ஆப்போசிட் லா நினாம்பாங்க. அது வந்து த கேர்ள் அப்படின்ட்டு. ஸோ அந்த நினோ பாய் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து வெப்ப நீரோட்டம் நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து பெரு நோக்கி செல்கிறது. குளிர்ந்த இயல்பை காட்டிலும் குளிர்ந்த நீரோட்டம் வந்ததுன்னா லா நினாங்கிறது வந்து அந்த தென்தூரத்தை அதிக வேகத்தோடு. இது ரொம்ப ஆபத்தானது சார். அதாவது எப்படின்னாக்க எல் நீனோ வந்ததுன்னா பெருநாட்டில் பெருமழை, ஓகே, ஆஸ்திரேலியாவில் வறட்சி. வறட்சி. லா நினா வந்ததுன்னா பெருநாட்டில் வறட்சி, ஆஸ்திரேலியாவில் பெருமழை. அவ்வளோதான். அது அந்தந்த பகுதிக்கு மாறும், அவ்வளோதான். இப்போ இந்தியாவில் என்ன? இந்தியாவில் வந்து இன்டைரக்ட் அது அப்படின்னா பொதுவாக எல்னினோ வருடங்களில் வந்து இப்போ வடகிழக்கு போகிறோம்னா இயல்பு நிலையில் இருப்பாங்க. இதனோட இயல்பு நிலையில் தான் இருந்தது. 4 சென்டிமீட்டர் இயல்பை காட்டிலும் கூட, அதான் இயல்பு நிலைன்னு பேர். ஆனால் அது 4ங்கிறது சராசரியாக இருக்கே தவிர ஒவ்வொரு மாவட்டமாக பார்க்கும்போது இல்லையே. அதி பயங்கரமான மழை இது விகிதாச்சாரத்தில் அதிகமான மழை வந்து தென் மாவட்டங்கள் பெற்றது. திருநெல்வேலி, தென்காசி, இந்த குமரி, நெல்லை மாவட்டங்கள்லாம் வந்துடுச்சு. அதே போன்று இந்த வடகோடி மாவட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் மற்றவங்களாம் குறைஞ்சிருக்கேன். ஸோ அது சராசரியில் அட்ஜஸ்ட் ஆகிடுறது. அது மாதிரி தான் இப்போ -4 ப்ளஸ் ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல +4னா ரெண்டுத்தையும் சேர்த்தா 0 ஆகிடும். அந்த மாதிரி தான் இது.